இறையேசுவில் அன்புணரை சகோதர சகோதரிகளே, ஒரு தாய் தனது மகன் சரியாக படிக்க மாட்டான், எந்த வேலையும் செய்ய மாட்டான், ஊர் சுற்றி கொண்டே இருக்கிறான், எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில். ஃபாதர், எப்படியாவது ஒன்று படிக்க வைக்கணும். திருந்தவே மாட்டான், என்ன சொன்னாலும் எதிர்த்து எதிர்த்து பேசுகிறான். நான் சொல்லி பார்க்குறேன், அடிச்சியும் பார்த்துட்டேன், கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனம் திரும்ப வேண்டும், மனம் மாற வேண்டும், அப்படி என்று இந்த தாய் விரும்புகிறார். தாயினுடைய பாசம் எவ்வளவு என்று பாருங்கள். தனது மகன் நன்றாக இருக்க வேண்டும், வாழ்க்கையில் நன்றாக படித்து மேலே வர வேண்டும். ஆனால் அந்த மகனோ அந்த தாயினுடைய அன்பை புறக்கணித்து கொண்டே ஓடுகிறார். யார் சொல்லியும் கேட்பதில்லை. என்ன சொல்லுகிறார்? வாழ்க்கையில் நீ நல்லா வரணும், இல்லைன்னா உன் வாழ்க்கை போய்விடும், கெட்டு போய்விடுவாய், எதிர்காலத்தில் மிகவும் கடினப்படுவாய். அதையெல்லாம் அவன் கேட்டபோது இந்த பக்கம் தாயின் அன்பு, இந்த பக்கம் மகனுடைய ஒரு புறக்கணிப்பு. இதுதான் இறைவனுக்கும் அந்த இஸ்ராயேல் மக்களுக்கும் இருந்த உறவு. கடவுள் அந்த இஸ்ராயேல் மக்களை தேர்ந்தெடுக்கிறார். இது எனது மக்கள், நான் உனது கடவுள், உங்களை எல்லோரையும் நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன், எனது மக்களாக தேர்ந்தெடுத்து கொண்டேன். ஆனால் அந்த மக்கள் அந்த கடவுளுடைய அன்பை ஏற்றுக்கொண்டதாகவே தெரியவில்லை. நீங்கள் பார்க்கலாம், அந்த எகிப்திலிருந்து அடிமைகளாக அவர்கள் செங்கடலை கடந்து வரும்பொழுது தலைவர்களை கொண்டு மோயிசன், அதற்கு பின்பு மற்றும் இறைவாக்கினர்களை கொண்டு அந்த 40 ஆண்டு அளவாக அந்த பாலைவனத்திலேயே என்னது சுற்றி சுற்றி வராங்க. என்ன செய்கிறாங்க? சும்மாவா இருந்தாங்க? இந்த கடவுள் அவன் சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்தில் வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு என்னென்னலாம் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம், இந்த பாலைவனத்தில் எங்கள்கிட்ட வந்து பட்னி போடுற, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. அப்பொழுதுதான் பாறையிலிருந்து தண்ணீர் கொடுக்கிறார் கடவுள், மன்னா என்ற உணவை கொடுக்கிறார், தன்னுடைய பாசத்தை எல்லாம் காட்டுகிறார். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? இருக்கிற வெள்ளி பவுன் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பெரிய என்ன செய்தாங்க? எதை வச்சு கும்பிட்டாங்க? பாலைவனத்தில் விவிலியத்தை படிப்பதில்லையா? பழைய ஏற்பாடெல்லாம் படிப்பதில்லையா? யாத்திரையாக முதல் படிப்பதில்லையா? பாம்பு ஒன்றை வச்சு அதை கும்பிட ஆரம்பித்தான். எந்த கடவுள் அங்கே அடிமைத்தனத்திலிருந்து மீட்டாரோ அந்த கடவுளை புறக்கணித்து விட்டு வேறு கடவுள்களை இதே போன்றுதான். அப்பொழுது திரும்ப என்ன செய்வார்? கடவுள் இறைவாக்கினர்களை எழுப்பி கொடுவார், நீங்களாம் அழிஞ்சு போக போறீங்கடா, நீங்களாம் அழிஞ்சு போக போறீங்க. எந்த இறைவாக்கினர் சொன்னார்? எரேமியாஸ் 14 வயசு பையன் கோயிலுக்கு முன்னாடி வந்து, நீங்கள் எல்லாம் அழிந்து போக போவீர்கள், கடவுளுடைய வார்த்தையை கேளுங்கள். ஓசையா அந்த இறைவாக்கினர் என்ன சொல்றார்? உன்னை கடவுள் அன்பு செய்கிறார், ஒரு பெண்ணாக வர்ணித்து என்ன செய்கிறார்? நீ பிரமாணிக்கமற்று கடவுளை விட்டு ஓடிட்ட, ஆனால் இருந்தாலும் கடவுள் உன்னை அன்பு செய்கிறார். கடவுளுடைய அன்பை
நாம் அளவிட முடியாது. நம்ம யாரை அதிகமாக அன்பு செய்கிறோமோ அவங்க தான் நமக்கு நிறைய துன்பம் கொடுப்பாங்க. உண்மையா இல்லையா? அவங்க ஏதாவது நமக்கு ரொம்ப பிடித்தவர்கள் தான் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பார்கள், நமது அன்பை புறக்கணிப்பார்கள். கடவுள் அந்த இஸ்ராயேல் மக்கள் மீது அவ்வளவு அன்பு கொண்டிருந்தார். எனவே தான் இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக தனது மகனையே அனுப்பினார், ஆண்டவர் இயேசுவே அனுப்பினார். அவரும் சாதாரணமாக கஷ்டப்பட்டார். அவர் போதிக்க சென்ற போது 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார், கூடயே வைத்திருக்கிறார். அவர் புதுமைகள்லாம் செய்த போது நிறைய பேர் அவரை தேடி வருகிறார்கள். இறைவாக்கினர் வந்திருக்கிறார் என்று வருகிறார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் உண்மையை சொல்ல 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 எல்லாம் ஓடிடுறான். ஆண்டவர் இயேசு என்ன சொன்ன, நானே உயிர் தரும் உணவு, என்னை உண்பவன் இறப்பினும் வாழ்வான். இது என்ன பேசுறாரு? அவருடைய தசையை ஒன்றை சொல்றாரு, ரத்தத்தை குடிக்க சொல்றாரு, ஒண்ணுமே புரியலேன்னு மக்கள் எல்லாம் ஓடி சிதறடிச்சு ஓடிடுறான். 12 பேர் நிற்கிறாங்க. ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாரு, ஏன் நீங்களும் போகலையா? ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள அவ்வளவு கடினமாக இருக்கிறது. ஏரோதுக்கும் இயேசுநாதருக்குன்னா பங்கா பிரியல, 2 பேரும் நிலமா வச்சிருந்தாங்க. நற்செய்தி என்ன சொல்லுது பாருங்க, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்று இருக்கிறான். ஏன்? இயேசுநாதர் என்ன செய்தார்? ஏரோத போய் இயேசுநாதர் என்ன செய்ய முடியும்? எதுக்கு கொல்லணும்னு தேர்ற? என்ன அப்பேற்பட்ட பாவம் பண்ணிட்டார் இயேசுநாதர்? ஒருத்தனை கொல்லணும்னு தேடும் போது கொலை வெறியோட ஒருத்தங்க இருக்கிறானே, எதுக்காக இருக்கும்? அவன் பாதிக்கப்பட்டிருக்கும். என்ன பாதிப்பு? ஆண்டவர் இயேசுனுடைய போதனை, நேர்மையாக இரு, உண்மையாக இரு, அன்போடு இரு, அடிமைப்படுத்தாதே, உண்மையாக வாழ். ஏறுவது உண்மையான ஒரு வாழ்க்கை வாழல, அவனுக்கு மனசாட்சி குத்துது. எனவே இறைவாக்கினர்களை புறக்கணிப்பதும் இறைவனை புறக்கணிப்பதும், ஏன் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எந்த மக்கள், ஏறுவது மட்டுமல்ல, அவரோடு இருந்த மக்கள், எந்த மக்கள்? அவருடைய சீடர்கள். போய் காட்டி கொடுக்குறான் ஒருத்தவன், காசு கொடுத்தா எது வேணாலும் செய்வான். சொந்த சீடன் 12 பேரை வச்சுக்கிட்டு 3 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதுல ஒண்ணு தருதலை மாதிரி போய் காசுக்காக காட்டி கொடுத்துச்சு. இன்னும் ஒண்ணு என்ன பண்ணுச்சு, இன்னொரு சீடர் என்ன பண்றாரு, இவரு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா, நான் பார்த்ததே இல்லை. இன்னொரு சீடர் துணியெல்லாம் அவுத்து கிடாச்சிட்டு ஒரே ஓட்டம் ஓடியே போயிட்டாரு. தோட்டத்தில் எல்லாம் பெச்சுக்கிட்டு பறந்துட்டாங்க. ஆண்டவருடைய அந்த சோதனை நேரத்தில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவரை புறக்கணித்து ஆபத்து என்று நம்முடைய தன்னலம் வரும்பொழுது ஓடி விடுகிறோம். அந்த எருசலேம் பார்த்து அழுவுறாரு, எருசலேமே எருசலேமே, உனக்காக எவ்வளவு செய்தேன். வீட்டில் பார்க்குறோம், அப்பா அம்மா பிள்ளைங்களை பார்த்து, இந்த பிள்ளைக்காக நான் எல்லாத்தையும் செய்கிறேன், எல்லாத்தையும் தியாகம் பண்ணேன், ஆனால் இந்த பிள்ளை எனக்கு அன்பு செய்வதில்லை. நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளை. நம்ம பார்த்து அப்படி சொல்லுவாரா கடவுள்? நாம் அன்பு செய்கிறோமா? அவருடைய குரலுக்கு செவி மடுக்கிறோமா? அதுதான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் இன்னொன்று பார்க்க வேண்டும், நீ இறைவாக்கினராக வாழ வேண்டும் என்றால் நீ சாவதற்கு தயாராக இருக்கணும். இறைவாக்கினர்னா சாமியார் ஆகணும், சிஸ்டர் ஆகணும்னா சொல்ல, அவங்க இறைவாக்கினர் நான் சொல்ல மாட்டேன். அவங்க குருக்கள் கண்ணீர்கள் இருக்க. ஆனால் இறைவாக்கினர் என்பவன் நற்செய்தியை போதிப்பவன், கடவுளுடைய வார்த்தையை எடுத்துரைப்பவர். இறை வாக்கினர், இறைவனுடைய வார்த்தை எடுத்துரைப்பவர் யாராக இருந்தாலும் அவர் இறைவாக்கினர் தான். அதுக்காக நீ பட்டம் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல, குருப்பட்டம் வாங்கணும், கண்ணீர் அர்ப்பண வாழ்வு எடுத்துக்கணும் நான் சொல்லவே இல்லை.
நாம் இருக்கின்ற இடத்தில் எங்கெங்கெல்லாம் நற்செய்தியை சொல்லுகின்றோமோ, இறைவனுடைய வார்த்தை எடுத்துரைக்கின்றோமோ, அங்கெல்லாம் நாம் இறைவாக்கினராக இருக்கும். இறைவாக்கினருடைய முக்கியமான பணி கடவுளுடைய வார்த்தை எடுத்துரைக்க வேண்டியது. கிறிஸ்துவன், ஒவ்வொரு கிறிஸ்தவம், ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருத்தரும் அந்த குருத்துவ வாழ்வில் பொது குருத்துவத்தில் நாம் பங்கு பெறுகிறோம். ஒரு குருவனுடைய பணி என்ன? அர்ச்சிக்கும் பணி, போதிக்கும் பணி, அப்புறம் வழிநடத்தும் பணி. 3 பணி. அந்த பணியில உங்களுக்கும் உண்டு முக்கியமான பங்கு. போதிக்கும் பணி பொது குருத்துவத்தில் இருப்பவர்களுக்கும் உண்டு. நீங்களும் இறைவாக்கினர்கள், நீங்களும் கஷ்டப்படணும், நீங்களும் கொலை செய்யப்படணும். தயாரா இருக்கிறீர்களா? அதுதான் இறைவாக்கினருடைய அழைப்பு. எதிர்ப்பை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். பிறருடைய அந்த கோபம் கண்டிப்பா நமக்கு வரும். நீ நல்லதை சொல்லும் போது, நேர்மையானதை சொல்லும் போது, உண்மையானதை சொல்லும் போது அவர்களுக்கு குத்தும். இவனை தொந்தரவு, ஓயாம தொந்தரவு கொடுக்கிறான், இவனை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று எத்தனையோ இறைவாக்கினர்களை இன்று எத்தனையோ இறைவாக்கினர்கள் கொல்லப்படுகிறார்கள். நீங்கள் வடநாட்டு பகுதிகளுக்கு சென்று பாருங்கள். ஒரிசாவிலே நடந்தது என்ன? பம்பாயில் அந்த சிஸ்டருக்கு நடந்தது என்ன? கொல்லப்பட்டார்கள், அசிங்கப்படுத்தப்பட்டார்கள், தெரு தெருவாக இழுத்துச் செல்லப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகள் என்ன பட்டாரோ அத்தனையும் அந்த இறைவாக்கினர்கள் இன்னும் பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இறைவாக்கினர் என்பவர் இறை வார்த்தை எடுத்துரைப்பவர், அதே சமயத்தில் தனது உயிரையும் கொடுக்க அவர் தயாராக இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் இயேசு செய்து காட்டினார். மனமாறாத மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் எல்லோரும் இறைவனுடைய அன்பு பிள்ளைகள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இறைவனுடைய அன்பை நாம் பிரதிபலிக்கும் போது நமது வாழ்வும் அருள் நிறைந்ததாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். உனக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? என்ன செய்வீர்கள்? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பிறரை மகிழ்ச்சியாக இருக்க வையுங்கள். இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். நீங்கள் அன்பை பெற வேண்டும் என்றால் நீங்கள் பிறரை அன்பு செய்யுங்கள். நமக்கெல்லாம் அந்த மற்றவர்களை மகிழ்விக்க வேண்டும், மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை விட்டு நம்மளும் மற்றவர்கள் அன்பு செய்யணும், மற்றவர்கள் நம்மை பாராட்டணும், மற்றவர்கள் நம்மை போற்றணும், மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான். நீ மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீ மற்றவர்களை அன்பு செய்யும் பொழுது அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள், நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் உண்மையான சீடர்கள் எப்பொழுது? ஆண்டவருடைய வார்த்தை எடுத்துரைக்கும் பொழுது. ஆனால் அந்த வாழ்க்கையிலேயே போராட்டங்கள், சங்கடங்கள், துன்பங்கள் எல்லாம் நிலைத்திருக்கும். ஆண்டவர் இயேசு நம்மோடு என்றும் இருக்கிறார். அவர் என்றும் நம்மை கைவிட மாட்டார்.